ஹையா பாப்பா வீட்டுக்கு வந்துட்டு ஹையா. இங்க பாரு லில்லி, இந்த மாதிரி பாப்பா இருக்கும் போது கத்தக்கூடாது சரியா? அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அத்தை பாப்பாவை கூட்டிட்டு வெளியே போயிருவாங்க. ஆமா. பாப்பா வேணும். ஐயோ அக்கா, ஏன்க்கா அவளை நீங்க இந்த மாதிரி சொல்லி அழ வைக்கீங்க? எல்லாம் நடிப்பு சின்ன பொண்ணு. இங்க வா லில்லி, இங்க வா, பாப்பா பாரு வா. சின்ன பொண்ணு அத்தை தான் குட், எங்க அம்மா பேட். எம்மா பாப்பா எவ்வளவு அழகா இருக்கா பாரும்மா. எம்மா நம்மளே வச்சுப்போமா பாப்பாவை நம்ம வீட்டுக்கு. எம்மா சொல்லுமா, சரி சொல்லுமா. எம்மா நம்மளே எடுத்துப்போமா பாப்பாவை. அம்மா ப்ளீஸ்மா, நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போவோமா. இடி கொஞ்ச நேரம் சும்மா இருடி இடி. கேட்டே சின்ன பொண்ணு, இவளை தூக்கிட்டு இவளை வளர்த்துருவா. ஆமா, எல்லாமே இவளே பண்ணிடுவா இந்த வயசுலயே. ஆமாமா, எல்லாமே நானே பண்ணிடுவேன். பாப்பாக்கு பொம்மை, சாக்லேட்டு, அதுக்கப்புறமா பிச்சி எல்லாமே தருவேன், நானே தந்துருவேம்மா. சரி சரி, பாப்பா அதெல்லாம் சாப்பிட மாட்டான், பால் மட்டும்தான் குடிப்பான். அப்போ கடையில இருந்து வாங்கி கொடுத்துருவேன். வாயிடி உனக்கு. சின்ன பொண்ணே, என்ன மாமியார் பார்க்க வந்தாச்சு போல? ஆமாக்கா, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஷ்பாக்கா வர சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்கும் என்னதான் இருந்தாலும் பேரன்னு இருக்கும்லக்கா, ஒரு 8 போய் காமிச்சிட்டு வந்துடும். என்ன சொல்றீங்க? சரி சரி சின்ன பொண்ணே, உன் அளவுக்குலாம் எங்களுக்கு நல்ல மனசு இல்லம்மா, நீ நல்லவளாவே இருந்துக்கோ. என்னத்த சொல்லுறது, எவ்வளவு பட்டாலும் உனக்கு உழைக்காது. யாங்கோ இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க என்ன பார்த்து? பின் என்ன சின்ன பொண்ணே, உன் மாமியார் இருக்காது, நீ மாசமா இருக்கும்போது நேரம் மாசம் அது கூட சரியா, மழை புயல் எல்லாம் சொல்லி இருக்காங்க. அத கூட எதுவுமே மனசுல வச்சுக்காம உன்னை வீட்டை விட்டு விரட்டி இருக்கா. நீ கூட்டிட்டு போயிட்டு உன் மாமியார்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு இங்க குதிச்சுக்கிட்டு இருக்கா. நான் என்ன சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல சின்ன பொண்ணே, நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன் சின்ன பொண்ணே. ஆமா, என் பிள்ளைய நான் எதுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நான் என் போக்குல வச்சுட்டு இருப்பேன். சரியாதான்க்கா சொன்னீங்க, இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் நினைக்கிறது தான், என் மாமியார்காரி என்ன அவ சொல் பேச்சு கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுறது. சரி, இருந்தாலும் நம்ம எத்தமே காட்டிட்டு வந்துருவோமேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம என்ன அங்கேயேவா இருக்க போறோம்? இருந்தாலும் பச்சை பிள்ளைய தூக்கிட்டு இங்க வந்திருக்காளா சின்ன பொண்ணே, அவ எதையும் சொல்லிடக்கூடாதுல்ல பச்சை பிள்ளைய பார்த்து. எதுவும் சொல்ல மாட்டாக்கா. நல்லா சொல்லுமா, அதை தான் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்களும். வேண்டாம், வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா போயிருவோம்னு சொல்லிட்டு, இல்ல இங்க வந்து காமிச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டா. என்ன சொல்லுறதுன்னே தெரியல. சரி சரி, புஷ்பக்கா வேற வரேன்னு சொன்னாங்க. நான் ஒரு போனை பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இது பண்றேன். புஷ்பக்கா வந்தோடனே எல்லாரும் பேருமா. சரிக்கோ. வசந்தி, எம்மடியோ புஷ்பக்காக்கு 100 ஆயுசு தான். இப்பதான் போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு திரும்புறேன், அதுக்குள்ள வசந்திக்காவே வந்திருக்காங்க. வசந்திக்கா உள்ளதான் இருக்கோம், வாங்க. வசந்திக்கா, என்ன நீங்க மட்டும் வரீங்க, பிள்ளைங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, என்னாச்சு? பிள்ளைங்க தான் வராளுங்கம்மா, பின்னாடியே வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னாலுங்க. நீ முன்னாடி போமா, நாங்க வாரோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சரி சரி தள்ளி வா, பையன் எப்படி இருப்பான்னு பாக்கணும். என்ன வசதிக்கோ பார்த்து எது 10 வருஷம்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நேத்து தான் காலையில பார்த்துட்டு வந்திருக்கோம், இன்னைக்கு காலையில தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன வசந்திக்கா, ஒண்ணு வர வர உன் லொல்லுக்குதான் தாங்க முடியல. இவ ஒருத்தி தள்ளிவாடி. ஏ லில்லி, அது எங்க பாப்பா, தள்ளிவா. அது எங்க பாப்பா. சொல்லுவா உங்க பாப்பான்னு சொல்லிட்டு, அது எங்க பாப்பா, தள்ளிவாடி. எம்மா எம்மா, இது சும்மா இருப்பி, ஊர் தொல்லை தாங்க முடியல. அழகா இருக்கான் என் கண்ணு குட்டி, என் பட்டு குட்டி. தூங்குங்க, எப்ப மத்தாலும் தூங்கிட்டுதான் இருக்கணும். ஆட்கள் வந்தா கூட முழிச்சு பார்க்க கூடாது. என்ன சின்ன பொண்ணே, உன் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கே, எப்படி போமா? போவோம்க்கா, வாங்க. ஆமா லைலா, என்ன நீ மட்டும் நின்னுட்டு இருக்க? உங்க மாமா மாமியார் எல்லாரும் எங்க? உன் புருஷன் எல்லாரும் யாரும் இந்த மாதிரி காணோம். எல்லாரும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களோ? இல்லக்கோ, என் மாமனாரும் என் மாமியாரும் அவங்க வீட்டுக்கு அப்பமே கிளம்பிட்டாங்க பார்த்துக்கோங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அவங்க போயிட்டாங்க. நானும் என் வீட்டுக்காரரும் மட்டும்தான் நாங்கள் இங்க வந்திருக்கோம். அப்பவுமே கிளம்பிட்டாங்களா? ஏமா இங்க வந்துட்டு போயிருக்கலாம்ல. அவங்களுக்கு இங்க வரக்கு விருப்பம் இல்லக்கா, தேவையில்லாம சண்டை தான் வரும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, இவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, மாறி மாறி சண்டை தான் வரும். இவங்க தான் போக வேண்டாம்னு சொன்னாலும் நான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டே இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை அனுப்பி விட்டாங்க, யாருமே இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சரிதாம்மா. சரி சரி, வாங்க வாங்க போவோம். குழந்தைய தூக்கிட்டு நேரத்தோட போயிட்டு பார்த்துட்டு நேரத்தோட கிளம்புவோம். ஆமா, கருக்கல்லையே தூக்கிட்டு போவீங்க பிள்ளைய? ஆமாக்கோ, லேட் ஆயிட்டு, வாங்க போவோம்.
சின்ன பொண்ணு நீங்க போயிட்டு வாங்கம்மா. இவன் இருக்காளா, இவளை வச்சு சமாளிக்க முடியாது. இவங்க அப்பா வர நேரம் பார்த்துக்கோ. நீங்க ரிட்டர்ன் வரும்போது நான் உங்க அப்பையை கூட்டிகிட்டு வரேன், சரியா? ஆ சரிக்கோ. ஆமா, பஞ்சுப்பட்டி எங்க? பஞ்சுப்பட்டி கண்ணுலயே காங்கல, சிட்டா பறக்காங்க போலயே. சின்ன பொண்ணு இவனுக்கு விஷயம் தெரியாதா? புஷ்பக்கா மவளுங்க 2 பேர் இருக்காளுங்களே, பஞ்சுபட்டி இடுப்பு முடிச்சுட்டாளுங்க. ஐயோட கடவுளே. ஆமா, பஞ்சுபட்டி இருந்தாலும் நல்லா நடந்துகிட்டு தான் இருக்கு. நானும் இன்னும் பார்க்கல, நானும் போய் பார்க்கணும் பத்துக்கா. சரி சரி. சரி வா சின்ன பொண்ணு போவோம் வெளியே தூக்கிட்டு. ஆ சரிக்கா, வாங்க. ஏமா பாப்பா உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்திருக்கலாம்மா. ஏடி அது அவங்க பாப்பாடி, அதனால அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இது என்னடி கூத்தா இருக்கு? நீ என் கூட தானே இருக்க, ஏன் நான் தானே உன் அம்மா. அதே மாதிரி சின்ன பொண்ணு குழந்தது, அதனால அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு பாப்பா வேணும். பாப்பா தானே திரும்பி வருவாங்க, அப்ப வாங்கி வச்சுக்கலாம், சரியா? வா இப்ப போய் சாப்பிடுவோம், டைம் என்ன ஆகுது. சரி. என் பேரனுக்கு இந்த செயின் நல்லா இருக்கும் போட்டு பார்த்தா. அம்மாடியோ அழகு எப்படி இருக்கு தெரியலையே எனக்கு. செல்லதாயி என்னதான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கவ நீ? பஞ்சு கிழவி என்ன பண்ணணும்? கேட்டி உன் மகனும் பேரனும் மருமகனும் வந்துகிட்டு இருக்காங்கடி, சீக்கிரம் வா. வரட்டும். சரி சரி, வாசலுக்கு வந்தோடனே நான் வாரேன், சரியா? சரி சரி. எம்மா என்னம்மாக்கா, என்ன சொல்லு. எம்மா என்ன இதெல்லாம் கூத்து? செயின் எல்லாம் கையில எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆமாட்டி, என் பேர பிள்ளை வாரான் முதல்ல, அவனுக்கு கழுத்துல ஏதாச்சும் கொடுக்க வேண்டாமா? என் கையில எதுவுமே இல்ல, காசு எதுவுமே பத்துக்கா. ஆமா, அதனாலதான் உங்க அப்பா இருதே நகை 5 பவுன் இருந்துச்சு, அவனுக்கு தாண்டி இதை இனி எல்லாமே சொத்து சொகம் எல்லாத்தையுமே என் பேரனுக்கு தானே. வேற இருக்கு பேரனுக்கு பின்ன சொல்ல மாட்டேன். இவ்வளவு நாள் இங்க வந்து நான் கிடைக்கி பேரனுக்கு தருவா. பேரனுக்கு என்ன டீ மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்கா? சரி உன் மூஞ்சி எப்படி என்ன வச்சுக்கோ, எனக்கு என்ன, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப யார வார போறான்? ஏ செல்லத்தாயி வெளியே வா, வந்துட்டான். அவங்கள வெளியவே நிக்க சொல்லுங்க. என்ன செல்லத்தாயி இப்படி சொல்ற? வெளியவே நிக்க சொல்றா? இதெல்லாம் நல்லதுக்கா, வீடு வரைக்கும் தேடி வந்தவங்கள வெளியே நிக்க சொல்லிட்டு இருக்கா நீ? வாசல்ல வச்சு வாசல்லே பாத்துட்டு அனுப்பலாம்னு இருக்கியோ நீ? செல்லத்தாயி இங்க பாரு, நான் சொல்றது கேளு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏக்கோ எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு. ஆமா, அவங்கள வெளியவே நிக்க சொல்லுங்க, வீட்டுக்குள்ள வர வேண்டாம். அப்படி போடுமா போட, வெளியவே நிக்கட்டும். ஆமா, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் பண்றது நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோங்க. ஏக்கோ நான் சொல்றது கேளுக்கோ, வெளியவே நிக்க சொல்லி நான் வாரேன். சரி சொல்றேன், வா. ஏம்மா இதுதான் உன் பிளானா? அப்போ அவங்கள வெளியவே நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புறதுதான் என்னடி சொல்றா? ஆமாம்மா, வெளியவே நிக்க வைக்க சொன்னாலும் அத்தை கேக்கே. ஒரு நிமிஷம் இரு, வாரேன். என் அம்மா எங்க போறா? ஏம்மா என்ன இதெல்லாம்? அவங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குடி. என் பேர வாரா முதல்ல எப்படி நீ வீட்டுல சும்மா கூட்டிட்டு வருவேன். அவனுக்கு எத்தனை பேர் கண்ணு பட்டிருக்கோமோ, பேய் கண்ணு, நாய் கண்ணு, நொல்ல கண்ணு, நொல்லி கண்ணு, கொல்லி கண்ணு, முக்கியமா உன் கண்ணு. அதான் என் பேரனுக்கு ஆத்தி எடுத்து கூட்டிட்டு வர போறேன். வா என் பின்னாடியே. இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏ ராதியா, யார வேணா நம்பு, இந்த கிளவி இருக்காளே இவளை மட்டும் நம்பாத நீ. ஆமா என்ன சொல்லி விட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, பிள்ளைய தூக்கிட்டு வாசல்லயே நின்னுகிட்டு இருக்கோம், யாரும் வந்த மாதிரியே தெரியலையே. என் மாமியார் தாடி எங்க? இது என்ன மூஞ்சி 8 கோணலுக்கா வருது? என்னத்தே? ஏடி புஷ்பா, அவ குழந்தைய வெளியவே நில்லவே சொல்லிட்டாடி. இது தெரிஞ்ச விஷயம் தானே? எனக்கு அப்பமே தெரியும், இந்த கிழவி அப்பமே இந்த தேவையில்லாத வேலையத்தான் பாப்பான்னு சொல்லிட்டு. ஆமா, நீங்களாலதான் இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க குழந்தைய. சின்ன பொண்ணு அப்பமே சொன்னோம், நீ கேட்டியா? நான் கூட அப்பமே சொன்னேன், நீங்க தான் என் பேச்சு கேட்கவே இல்லை. இருக்கட்டும்க்கா, இதுல என்ன இருக்கு? நம்ம காமிச்சிட்டு இப்படி கிளம்ப வேண்டியதுதான். நீங்க ஏன் பத்தி சோகமா இருக்கீங்க? உங்க பேர பையனை வந்து பாருங்க, வாங்க. அது வந்து சரிதான் சின்ன பொண்ணு. அட எவ்வளவு அழகா இருக்கான், அவன் தாத்தா மாதிரியே இருக்கான். என் கையில குடியா? இந்தாங்க பாட்டி. ஏ கிளவி, உங்க இடுப்பே ஏற்கனவே முடிஞ்சு போயிருக்கல, அப்படியே நின்னு பாரு. ஆமா, அது வந்து சரிதான். யாங்கோ இருக்கட்டும். இல்லம்மா, உங்களுக்கு இடுப்பு வலி, அதனாலதான் சொல்றேன். ஆமாம்மா, என்னால தூக்க முடியாது, ஏதோ ஒரு ஆசையில கேட்டுட்டேன். இருக்கட்டும், நான் இப்படியே பாத்துக்கிறேன். அழகா இருக்கானே பாட்டி, வாரையா உன்னை பாக்குறதுக்கு கயிறு கட்டப்போ, சரியா? கிளவி, இப்போ உன் ஃப்ரெண்டு வாராளமே இல்லையா? நாங்களும் கிளம்பவா? இல்லன்னா எதுக்கு எங்களுக்குன்னு தலையெழுத்தா வந்து இங்க வாசல்ல நிக்கணும்னு சொல்லிட்டு. அட இவ ஒரு தீரட்டி. ஏ செல்லத்தாயி இங்க வா, உன் பேரன் எப்படி இருக்கான்னு பாரு. ஏ செல்லத்தாயி, இதுக்கு தான் நீ என் வெளியவே நிக்க சொன்னியோ? நான் கூட ஒன்னு தப்பா நினைச்சிட்டேன் செல்லத்தாயி, என்ன மன்னிச்சிரு. இருக்கட்டும்க்கா, அது எப்படிக்கா என் பேரன் முதல்ல வீட்டுக்கு வாரான், அவனை எப்படிக்கா சும்மா நான் கூப்பிடுவேன்? அதான் ஆரத்தி எடுத்து கூப்பிடணும்லக்கா. நான் ஒருத்தி கூறு கட்டவன், எனக்கு அது கூட தெரியல. இங்க பாருங்க சின்ன பொண்ணுக்கு மாமியாரே, நான் கூட உங்களை என்னமோ ஏதோ நினைச்சினேன், என்ன மன்னிச்சிருங்க சரிங்களா?
இருக்கட்டும்மா இருக்கட்டும், என் பேரனை கொண்டு வாங்க, முன்னாடி வந்து நில்லுங்க 2 பேரும். ஆய் கண்ணி நொல்ல கண்ணி, பக்கத்துல இருக்கிற பேய் கண்ணி. அக்கோ சும்மா இருங்கக்கோ. என்ன புஷ்பா, இங்க பாருடி, உன் அண்ணி வேணா சும்மா இருக்கலாம், என்ன புஷ்பா கிஸ்பா நீரும் வாயில மிதிச்சிரும் பாத்துக்கோ. கொஞ்சம் நேரம் சும்மா இருங்கப்பா. எல்லா கண்ணும் போகணும், கொல்லி கண்ணு நொல்ல கண்ணு. ஆமா, என் பேரங்கிட்ட இருந்து எல்லா கண்ணும் தூரத்தா விளங்கி நிக்கணும். சரி சரி, எல்லாரும் உள்ள போங்க. என்ன நான் வாரேன். ஏட்டி இந்தா இதை எடுத்துட்டு போயிட்டு வெளியே ஊத்திட்டு வாப்பா. நான் போணுமா? அப்ப வேணா ஒரு 10 பேர் ஆளுக்கு வச்சுப்போமா? இப்பதான் கரெக்டா கேக்கீங்க. ஏட்டி போடி, பேரன் வந்திருக்காளா, போ. ஓவரா போயிட்டு இருக்கம்மா. சரி கூடு. ஐயோ சின்னதானே, வா பேரனத்துக்கிட்டு வா, உள்ள வா. சின்ன பொண்ணு, அப்ப கூட உன் மாமியார் பத்தியா உன்ன உள்ளவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாளா? ஏக்கோ அவங்க இவ்வளவு பின்னதே பெரிய விஷயம். வாங்க போவோம். போயிட்டு கடகடன்னு கிளம்புற வேலையை பார்ப்போம். ஒரு சிலவங்களுக்கு எல்லாம் இங்க வயிறு எரியுது திகு திகுதுன்னு. அதுவும் சரிதான், எண்ணத்தை குடிச்சு அனுச்சாலும் அது சரியாவாது. வாங்க நம்ம எல்லாம் உள்ள போவோம். இந்த கிழவி கடைசியில என்னெல்லாம் ஆத்தி தட்டை தூக்க வச்சுட்டா, கிழவிக்கு இருக்கு ஒரு நாள் பாயாசம்.